ஹலோ எவ்ரிவன், ரயில்வே போர்டிலேருந்து ரீசெண்டாக ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. ஸோ அது இனிமேல் இல்லை. அதுதான் இந்த நோட்டீஸில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். இந்த மாதிரி 15/3/2022 அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க. சரியா, அதாவது எந்தெந்த கண்டிஷனில் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அதாவது நான் ஜாயினிங் ஒரு சில பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க, ஆனால் அவங்க அதை விட பெரிய எக்ஸாமில் செலக்ட் ஆனதுனால அதில் ஜாயின் பண்ணாமல் போவாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு வேக்கண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அதே மாதிரி ரெசிக்னேஷன், ஸோ அதாவது பிடிக்காத ஒரு போஸ்ட் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண முடியல. ஸோ இப்போ ட்ராக் மெயின்டர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ட்ராக் மெயின்டர் மாதிரியான ஒர்க் வந்து நிறைய பேர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ரிசைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ வேகன்சி என்ன ஆகும், ஷார்ட் ஃபால் ஆகும். அதே மாதிரி டிமைஸ்னால் மறைஞ்சு போகிறது. ஸோ இன்கேஸ் ரேர் கேஸில் யாராவது இறந்து போயிருக்கலாம். சரியா, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஜாயின் பண்ணி ஒரு வித்தின் ஸ்டிப்புலேட் டைம்குள்ளார இறந்து போயிட்டாலோ அல்லது ரிசைன் பண்ணிட்டாலோ அல்லது நான் ஜாயினிங்காக இருந்தாலோ இதனால் ஏற்படக்கூடிய வேகன்சி ஷார்ட் ஃபால் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கொண்டு போகாமல் அதை இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் எழுதி அடுத்தடுத்த லிஸ்ட்டில் இருப்பாங்க இல்லையா, அதை வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட் பேனல் அப்படின்னு சொல்லி ஒரு பேனலை செட் பண்ணி அதில் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வருஷம் ரயில்வே எக்ஸாம் நடத்துறதுனால நமக்கு வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணுறாங்களாமா. ஸோ இனிமேல் வந்து இந்த நோ ரீப்ளேஸ்மெண்ட் பேனல் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். சரியா, எந்தெந்த காரணத்தினால, ஸோ நான் ஜாயினிங், ரெசிக்னேஷன் அண்ட் டிமைஸ், இந்த 3 முக்கியமான காரணத்தினால தான் நமக்கு வந்து அதிகமான வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது வேக்கண்ட் ஆகும். ஸோ அதுவே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இனிமேல் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போது ரிலீஸ் ஆன 2024 ரிலீஸ் ஆன குரூப் டி நோட்டிஃபிகேஷனுக்கும் செல்லும். சரியா, ஸோ Sen 08/2024 இப்போ நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கும் இது வந்து செல்லும் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். இது மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா ஓப்பன் மார்க்கெட் குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கும் செல்லும். சரியா, ஸோ லெவல் 1 ஆஃப் எல்லா ஓப்பன் மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா ஃபியூச்சர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் இது செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலே வந்து கொஞ்சம் நமக்கு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆடர் அட்வான்டேஜாக இருந்தது நமக்கு. ஸோ ஏன்னா வந்து ஒரு 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து ஒரு மார்க் அரை மார்க்கில் மிஸ் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டுன்ற இந்த கான்செப்ட் மூலிமா நிறைய பேர் வேலைக்கு போய், ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்தது. பட் ஆனால் அதை இவங்க என்னமோ நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணி டைம் எக்ஸாம் வச்சிடற மாதிரி ஆனுவலாக இவங்க நடத்துகிறாங்களாமா. அதனால் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறத எடுக்கிறாங்களாமா. ஸோ இது வந்து சத்தியமாக ஏற்க முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ இது ஆல்ரெடி வந்து நார்த்தில் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாக போயிட்டுருக்கு. சரியா, கண்டிப்பாக இதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வழியில் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று ட்விட்டராக இருக்கலாம் அல்லது ஃபிசிக்கலாக இறங்கி போடலாம், ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க ட்விட்டரில் ஏதாவது இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ புரியுதா? ஸோ இதிலேருந்து நம்ம அல்டிமேட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இனிமேல் நோ வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா, ஸோ அதை தான் வந்து தெளிவாக கொடுத்துருக்கான். வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. சரியா, ஸோ இன்னொரு விஷயம் இதில் ஹிடனாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னா ஆனுவலி டன் பண்ணுறதுனால அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து இதை காரணம் காட்டி வருஷம் இவங்க எக்ஸாம் நடத்த போகிறத காமிச்சு இவங்க அதை கேன்சல் பண்ணுறாங்கன்னும் போது ஒருவேளை அவங்க இதை வந்து அதாவது வருஷம் இனிமேல் ரயில்வே எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போ ஏஎல்பி ரிலீஸ் ஆன மாதிரி அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு 2025 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நம்பலாம். பட் ஆனால் அவன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஆனால் அவன் எக்ஸாம் நடத்துகிற ப்ராசஸை ஸ்பீட் பண்ணுறானா இல்லை இதே மாதிரி கொண்டு போகிறானா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து அவங்க செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸை வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. சரியா, ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட்டை அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. சோஃபேர் நமக்கு ஆனுவலி நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிரும். எக்ஸாம் வந்து நமக்கு நடத்தி முடிக்கிறதுக்கான டைமை பற்றி நம்ம இப்போதைக்கு பேச முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுடைய ப்ரீவியஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது. ஸோ அவங்க அதே இதில் தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ மேபி இன் ஃபியூச்சரில் இப்போ குரூப் டியும் என்டிபிசியும் நடத்தி முடிக்கிற அதுக்கப்புறம் நமக்கு தெரியலாம். ஸோ அவங்க சீக்கிரமாக நடத்துகிறாங்களா ஸ்லோவாக நடத்துகிறாங்களா அதை பற்றின விஷயங்கள்லாம் அப்போ தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஆனுவலி ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது இல்லைங்கிறது ஏற்றுக்க முடியல. இந்த ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு 25% வந்து சரி ஏதோ கொஞ்சம் சரி போ அப்படின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது.
சரி, ஓகே. நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் எந்த அளவுக்கு ஹையாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் அந்த ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் கொடுக்குறது தான் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளியில் வரும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் ஃபைனல் ரிசல்ட்டில் நல்லாவே கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நமக்கு 32,000 வேகன்சியில் பாதி வேகன்சி வந்து சிசிஐஏ அண்ட் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு போயிடும். ஸோ அப்போ மீதி இருக்கிறது தான் ரெஸ்ட் ஆஃப் த வேகன்சிஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிகினராக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு 4 மாதம் சாலிடாக மினிமம் உங்கள் கையில் இருக்குது, சரியா? ஏன்னா கேஸே, அதாவது கோர்ட் கேஸே நமக்கு ஜூலை 26 தான் அடுத்த ஹியரிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஜூலை 26 ஹியரிங் நடந்து அது அடுத்த ஹியரிங் போதா இல்லை அந்த ஹியரிங்லேயே நமக்கு சொல்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் மினிமமாக நம்ம கையில் 4 மாதம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா 6லேருந்து 8 மணி நேரம் படிக்கணும். ஸோ டெய்லியுமே படித்தாகணும். இந்த 4 மாதம் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். ஸோ எப்படியும் வந்து இந்த தடவை ஒரு 75+ நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா நமக்கு 68 அப்படிங்கிறது ஃபைனல் கட் ஆஃபாக இருந்தது. அப்போ நமக்கு 10,000 வேகன்சி. ஸோ இந்த தடவை நீங்கள் ஒரு 75 அப்படிங்கிறத நார்மலாக நீங்கள் எழுதுகிற மார்க் வச்சுக்கணும். நார்மலைசேஷன் மார்க் கிடையாது, உங்களுடைய ரா மார்க்காக வச்சுக்கோங்க. 75 ரா மார்க்காக இருந்ததுன்னா நார்மலைஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஒரு 80+ அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் டேம் ஷோராக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் புது கேண்டிடேட்ஸ்க்கு இதுதான் பிளானு. ஸோ ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த குரூப் டி தான் டார்கெட் பண்ணி இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ இந்த தடவை எப்படியாவது வேலைக்கு போயிடணும்னு நினைப்பீங்க. நினைக்கிறதெல்லாம் கரெக்டு, எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், சரியா? கஷ்டப்படுறது ரெடி ஆயிடுச்சு, இன்னொரு 4-5 மாதம் தான். ஸோ ஒரு அட்ட ஸ்ட்ரெச்சில் அடித்து முடிச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் லெவல் 1 கிளியர் பண்ணி உள்ளார போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸே அவ்வளோ இருக்குது. ஸோ அதை நான் சொல்லணுன்னா அது ஒரு மணி நேரத்துக்கு எலாபரேட்டாக சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நமக்கு ரயில்வேல நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் நான் அந்த ரயில்வேல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி தனித்தனியாக செப்பரேட்டாக நான் வந்து நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறத கொண்டு வரேன். ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய இன்சல்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இதை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த தடவை கிளியர் பண்ணி போயே ஆகணும். எல்லாம் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து கவர்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் முதல்ல சேஞ்ச் ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரீம் போஸ்ட் என்னவோ அதை நோக்கி ஓடுங்க. இன்னும் நம்ம லைஃப்பில் சாதிக்க வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்குது. இன்னும் நம்ம வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஃபீல்டில் என்ட்ராகி இன்றைக்கி வரைக்கும் கிளியர் பண்ணாத கேண்டிடேட்ஸோட மைண்ட் செட்டை பற்றி சொல்கிறேன். என்னென்னா, இவ்வளோ நாள் வந்து நீங்கள் எத்தனை விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 4 பேர் கூட வெளியில் சந்தோஷமாக போய் சிரித்து பேச முடியாது, ஏதோ ஒரு நல்ல ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனாக போய் அட்டன் பண்ண முடியாது. அது மாதிரி எவ்வளோ சுச்சுவேஷன் இருக்கும். இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதனால் நீங்கள் இந்த தடவை குரூப் டி நீங்கள் பொறுத்த வரைக்கும் குரூப் டி கிளியர் பண்ணி உள்ளார போயிட்டீங்கன்னா கவர்மெண்ட் வேலை, சரியா? யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. 4 இடத்துக்கு போனீங்கன்னா மரியாதை அப்படி இருக்கும். ஸோ அதனால் குரூப் டியாக அல்டிமேட்டாக டார்கெட் வச்சு இந்த தடவை அடித்து உள்ளார போயிருங்க, சரியா? சரிப்பா, ஓகே. ஸோ தேங்க்யூ. இன் ஃபியூச்சரில் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னாலோ அல்லது அதை பற்றின ட்விட்டர் கேம்பெயின் எதாவது பண்ணுறாங்கன்னா நான் உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன். ஸோ அது உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் அந்த டெலகிராம் கேம்பெயின் மூலிமா பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்ன எகெயின்ஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ மேபி அவங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். தேங்க்யூ.